ஒரு சிறிய கிராமத்தின் அருகே ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடு பற்றி எல்லோரும் இது மந்திர காடு என்று சொல்வார்கள். ஏனெனில் இரவு நேரங்களில் அந்த காடு மெதுவாக ஒளிரும். அந்த கிராமத்தில் ஆனந்த், லக்ஷ்மி, கவி என்ற 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் ஆர்வமுள்ள குழந்தைகள். ஒரு நாள் அவர்கள் அந்த மந்திர காட்டை பார்க்க முடிவு செய்தனர். மாலை நேரத்தில் அவர்கள் காடு நோக்கி சென்றனர். காட்டுக்குள் நுழைந்தவுடன் குளிர்ந்த காற்று வீசியது. பறவைகளின் சத்தமும் இலைகள் அசையும் சப்தமும் அவர்களுக்கு சிறிய பயத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்தது. சிறிது நேரம் நடந்தபோது அவர்கள் ஒரு பெரிய பழைய மரத்தை பார்த்தார்கள். அந்த மரம் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மரம் மெதுவாக பேசத் தொடங்கியது. குழந்தைகளே, பயப்படாதீர்கள், இந்த காடு உங்களை வரவேற்கிறது. 3 நண்பர்களும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனந்த் தைரியமாக கேட்டான், நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? மரம் மெதுவாக பதில் சொன்னது, இயற்கையை நேசிக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இந்த காடு தனது ரகசியத்தை காட்டும். மரம் அவர்களை ஒரு சிறிய பாதையில் அழைத்துச் சென்றது. அவர்கள் சென்ற இடத்தில் ஒளிரும் பூக்கள், மென்மையான நீர் ஓடும் ஓடை மற்றும் அழகான விலங்குகள் இருந்தன. அந்த காட்சி மிகவும் மந்திரமாயிருந்தது. மரம் சொன்னது, இந்த காடு உயிருடன் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதை பாதுகாக்காவிட்டால் இந்த அழகு மறைந்து போய்விடும். நாங்க இந்த காட்டை பாதுகாப்போம். மரம் மகிழ்ச்சியாக ஒளிர்ந்தது. நீங்கள் இந்த வாக்குறுதியை காப்பாற்றினால் இந்த காடு என்றும் வாழும் என்று அது சொன்னது. அடுத்த நாள் அவர்கள் கிராம மக்களிடம் காட்டின் முக்கியத்துவத்தை சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து மரங்கள் நட்டனர், குப்பை வீசாமல் பார்த்து கொண்டனர். மந்திர காடு இன்னும் அழகாக வளர்ந்தது. 3 நண்பர்களும் அடிக்கடி அந்த காட்டை பார்க்கச் செல்வார்கள். அப்போது அந்த பெரிய மரம் மெதுவாக ஒளிரும், அவர்களின் நட்பையும் வாக்குறுதியையும் நினைவுபடுத்தி.